உங்களை பார்த்தாலே எல்லாரும் கேட்பாங்க, என்ன ஃபேஸுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, வெறும் 1/4 ஸ்பூன் தாங்க என் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணேன். என் ஃபேஸ் இந்த அளவுக்கு ஜொலிக்குது, தகன்னு இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக மாறிடுச்சுங்க. ஒரு டைம் அப்ளை பண்ணாலே என் ஃபேஸ் நல்லா இளமையாக மாறிடுது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு மற்றவங்களுக்கு நீங்கள் சஜஷன் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பேக்கை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், நீங்கள் அசந்து போயிடுவீங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், ஃப்ளாக்ஸீட் தாங்க. இந்த ஃப்ளாக்ஸீடை வச்சு நம்ம ஃபேஸுக்கு சூப்பரான ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி ஒரு பேக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான பொடி ரெடி பண்ண போகிறோம். அந்த பொடியில் நீங்கள் 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்து உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணால் போதுங்க. அவ்வளோ சூப்பராக உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆயிரும். ஒரே நைட்டில் மாறுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் ஃபேஸை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கோம். இது கூடவே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ரைஸ் தாங்க எடுத்துக்க போகிறோம். இதே 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். முக்கியமாக நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுக்காமல் பச்சரிசி தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வெந்தயம் தாங்க. இந்த வெந்தயம் நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கங்களை நீக்கி ஃபேஸை நல்லா க்ளோவாக மாற்றி கொடுக்கும். நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெந்தயம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். நம்ம வெந்தயத்தை எடுத்துருக்கோம். இது 3ஐயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், 3 பொருள் தான் எடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து இதை கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம லைட்டாக இதை ஹீட் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரை ஆன மாதிரி இருக்கக்கூடாது, ஆகாத மாதிரி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளாக்ஸீடில் நமக்கு ஒமேகா 3 இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை வெளியில் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணாலும் சூப்பராக உங்கள் ஃபேஸ் நல்லா யங்காகவே இருக்கும். இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ நல்லது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இதை 3ஐயுமே எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு குட்டி பேன் வச்சுக்கிறேன். அதில் நம்ம இதை அப்படியே ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே நம்ம எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம். ரொம்பலாம் இது ஃப்ரை ஆகக்கூடாது, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா அதனுடைய சத்துக்கள் அழிஞ்சிரும். அதனால் நம்ம அளவாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சும்மா ஒரு 1 மினிட் மட்டும் இதை ஃப்ரை பண்ணால் போதும். ஓரளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, போதும். பாருங்கள், லைட்டாக வெடிக்கிற சவுண்டு வருதா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற விட்டு நம்ம இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது நல்லாவே ஆறிடுச்சு. நல்ல மணம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே இதை மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பொடி பண்ண போகிறோம். பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஃபைன் பவுடர் அரைஞ்சி வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இதை ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சலிச்சு எடுத்துக்குவோம். அப்புறமேட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அப்போ தான் நமக்கு இந்த பொடி கெட்டு போகாது. நீங்கள் 6 மாதத்துக்கு இந்த பொடியை தாராளமாக உங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே அப்புறமேட்டு வேணாம், இந்தளவுக்கு நம்ம ஃபேஸை ப்ரைட்டாக மாற்றிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நல்லா சலிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது உமி மாதிரி நமக்கு வரும், அது நமக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டான பொடியாக இருக்குது. இதை நீங்கள் என்ன தான் நீங்கள் வெளியில் வச்சுருந்தா கூட இது வந்து கெட்டு போகவே போகாது, அப்படியே நமக்கு இருக்கும். நம்ம அதனால தான் அதை வந்து ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பொடியை நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக இருந்துச்சுன்னா போட்டு வச்சுக்கோங்க. பாட்டிலில் முக்கால்வாசி நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாட்டிலில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா காஃபி பவுடர் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ அது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நீங்கள் தயிராக இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊற்றி. காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க தயிர் வந்து தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? ஆனால் இதை வந்து நம்ம உடனே ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிறதில்ல. நல்லா கெட்டியான தயிராக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். போதுண்டா சாமின்னு அப்படியே விட்டுருவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸுக்கு. உங்கள் ஃபேஸ் அவ்வளோ சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும் 10 மினிட்ஸ் மட்டும். அதுக்கப்புறமே நம்ம எடுத்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி ஒரு கன்சிஸ்டன்சியில் மாறி இருக்குது. நல்லா திக்காக இருக்கும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் ரிசல்ட்டும் நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். நிறைய பேர் சொல்கிறீங்க பொய்யா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக இல்லவே இல்லை. என்னுடைய பேக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பொய் சொல்கிறேன்றதை மட்டும் சொல்லவே மாட்டீங்க. சொல்கிறவங்கெல்லாம் எப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு பொய் சொல்கிறீங்க, ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது உண்மையாக நான் சொல்கிறேன் பொய். நீங்கள் தயவு செஞ்சு பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். இப்போ நம்ம பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த பேக்கெல்லாம் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொய்ன்னு சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரது தான். நான் தான் அப்பப்பைக்கு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் என் ஃபேஸ்லேயே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி ரிசல்ட்டையும் காட்டிடுறேன். அப்புறம் எப்படி பொய்ன்னு சொல்கிறீங்க? அது நம்ம ரிசல்ட் வரலன்னு எப்படி சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் பேக்கை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலன்னு அர்த்தம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. கொஞ்சம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது நல்லா நம்ம அரைச்சிட்டோம்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு பவுடராக நமக்கு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிருங்க. கண்டிப்பாக அரைச்சிடணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. நல்லா வந்து நெக்லெல்லாம் போட்டு நல்லா உங்களுக்கு ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு மாறிடுங்க. வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான் நம்ம ஃபேஸில் விட போகிறோம். அதுக்கு மேலே நம்ம விடவே வேண்டாம். அதுலேயே உங்கள் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணிடும். மங்கெல்லாம் ஃபேட் அவுட் பண்ணிடும். ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக சுருக்கங்கள்லாம் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா பலன்னு தக்கன்னு ஃபேஸ் அப்படி ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து மாறிடும். இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட்டை காட்டுறேன். எந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்து என்னோடய ஃபேஸை நீங்கள் குடுக்குன்னு ஓடி போய் முன்னாடி போய் பார்த்துருங்க. எப்படி என் ஃபேஸ் இருக்குது, இப்போ எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம எதுக்கு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் விட்டோம் அப்படின்னா, அந்த பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு மூடி வச்சோம் அப்படின்னா, அது நல்லா வந்து ஊறும் உங்களுக்கு. ஊறும் பொழுது ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக. அதுக்காக தான் நான் மூடி வச்சுருந்தது. இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக க்ளீன் பண்ண போகிறோம். ஃபேஸ் பாருங்கள் 10 நிமிஷம் விட்டோம். ரொம்ப டைட்டாலாம் இழுத்தெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. லூஸாக தான் இருக்குது பாருங்கள். எந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு வச்சுட்டு நம்ம ஃபேஸை வந்து ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்து நம்ம தொடச்சிக்கலாம். தண்ணி தொட்டு லைட்டாக ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுக்கும்பொழுது நமக்கு டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் இந்த இடத்துலலாம் அதிகமாக நமக்கு இருக்கும். அதெல்லாம் நல்லா வந்துடும் நமக்கு. ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிறதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஃபேஸுக்கே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு எனக்கு தெரியுது. இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்கள், ஈரம் கூட இன்னும் போகவே இல்லை. எந்த அளவுக்கு ஸ்கின் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக, சூப்பராக, நல்லா சாஃப்டாக, டேனெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பேக்கும் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிலர் சொல்கிறீங்க ரிசல்ட்டே வரல, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையான்னு சொல்கிறீங்க. அப்போல்லாம் கிடையவே கிடையாது, பொய்யே கிடையாது, எல்லாமே உண்மை தான். இப்போ உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட்டையும் காட்டிட்டேன். அந்த க்ளோ தெரியுது பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஃபேஸ் பார்க்குறதுக்கு தெரியுதா? நல்லாவே தெரியுது, அந்த ஷைனிங் கிடைக்குது பாருங்கள். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்டாக. என்னுடைய கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு சேஞ்ச் கொடுத்துருக்கு, செம்மையாக இருக்குங்க. ஃபேஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொடி எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணி காஃபி பவுடரோட மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும். தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வேணான்றவங்க பால் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, நெக்குக்கு அப்ளை பண்ணிக்கலாம், கைக்கு அப்ளை பண்ணிக்கலாம், காலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு டேன் அதிகமாக இருக்கோ அதுமாதிரி இந்த இடங்களில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த இடம் ஒரு சிலருக்கு அது அப்படியே கருத்து போயிருக்கும், கருத்திட்டு மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கலாம். முட்டியில், காலெல்லாம் ரொம்ப நம்ம வெளியில் எக்ஸ்போஷர் ஆகுறதுனால காலெல்லாம் கருகருன்னு இருக்கும். அதனால அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் எனக்காக என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you. Bye bye. Next ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்.